வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரான்ற சாப்டர்லேருந்து. ஷோ தட் த லைன்ஸ் x minus 1 by 3 equal to y minus 1 by minus 1 equal to z plus 1 by 0 and x minus 4 by 2 equal to y by 0 equal to z plus 1 by 3 intersect and hence find the பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சொல்யூஷன் பார்ப்போமா? இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணுதுன்றதை நம்ம ஷோ பண்ணணும். எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்றதையும் நம்ம காட்டணும். இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை இங்கே எழுதியிருக்கேன். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸு ஒய் இசட் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இங்கே 1 மைனஸ் ஒய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை இடத்த மாற்றி எழுதணும். ஒய் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு அந்த மைனஸை கீழே கொடுக்கணும். இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஆல்வேஸ் எக்ஸ்ஒய்செட் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கணும். அடுத்து இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதுலேருந்து நம்ம 4 வெக்டார் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறது பாயிண்ட். ஸோ ஏ வெக்டார் ஃபஸ்ட் வெக்டாரோடைய பாயிண்ட்டு. இந்த பாருங்கள் எப்படி வரும்னா, எக்ஸ் மைனஸ் ஆஃப் அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் அது 1ன்றது ஐ. ஒய் மைனஸ் ஆஃப் என்ன ஆன்சர் வருது? +1. அதுதான் ஜே ப்ளஸ் ஜே. இசட் மைனஸ் ஆஃப் இது -1ன்னு வரும். இசட் +1ன்றது என்னது? மைனஸ் ஆஃப் -1. அந்த மைனஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம ஆன்சர். அப்போ இதுக்கு -1. ஸோ மைனஸ் கே வெக்டார். ஓகேவா? இது ஏ வெக்டார். இந்த பி வெக்டார்ன்றது இந்த கீழே இருக்கிற லைன்லாம் இதோட பேரலல் லைன். எப்பயுமே இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டோட பேரலல் லைன் அது. ஸோ அடுத்து பி வெக்டார்ன்றது பேரலல் வெக்டார். ஸோ 3i மைனஸ் ஜே ப்ளஸ் 0k இதில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். சரி, அடுத்து இப்போ செகண்ட் வெக்டாருக்கும் இதே தான் பண்ண போகிறோம். சி வெக்டார்ன்றது பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஆஃப் என்ன வருது? 4. இங்கே ஒய் மைனஸ் ஆஃப்னா 0ன்னு வந்திருக்கும். 4i ப்ளஸ் 0j. இது என்ன வரும்? இதுவும் அதே தான். இசட் மைனஸ் ஆஃப் -1. அப்போ மைனஸ் கே வெக்டார்னு வரும். அடுத்து டி வெக்டார். டி வெக்டார்னா என்னம்மா? கீழே இருக்க பேரலல் வெக்டார். 2i ப்ளஸ் 0j ப்ளஸ் 3k. இப்போது இந்த 4 வெக்டாரை எழுதிட்டோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? தீஸ் லைன்ஸ் இன்டர்செக்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்டிங்கோட கண்டிஷன் இதான். கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்டிங் லைன்ஸ் என்னது? சி மைனஸ் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா டி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. பாக்ஸ் ப்ராடக்ட்னா ரொம்ப சிம்பிள்மா, நம்ம டிட்டர்மினன்ட் போட்டால் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு தேவையான விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாமா? பி வெக்டார் டி வெக்டார் இங்கேயே இருக்குது. பட் சி மைனஸ் ஏ வேணும். ஸோ சி மைனஸ் ஏ வெக்டார் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சி வெக்டார் அப்படியே எழுதியிருக்கேன். மைனஸ் ஏ வெக்டார் எழுதியிருக்கேன். மைனஸ் பண்ணிடலாமா? 4i மைனஸ் 1i அப்போ 3i. ஜே 0j மைனஸ் ஜே. ஸோ மைனஸ் 1j. 0 மைனஸ் 1 இஸ் -1. மைனஸ் கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் கே. அப்போ மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிட்டு 0kன்னு வந்துடும். இப்போ நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுடலாமா? பாக்ஸ் ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு என்னது? சி மைனஸ் ஏ. அப்போ இதை எழுதணும். எழுதும் போது ஐஜேகே இல்லாமல் எழுதணும். 3 -1 0 அந்த கோஎஃபிஷியன்ட் எழுதணும். அடுத்து பி வெக்டார். பி வெக்டார் என்னம்மா? 3 -1 0. அடுத்து டி வெக்டார் 2 0 3. இதை எழுதியாச்சு. இதை டிட்டர்மினன்ட் போடணும். இதை நான் டிட்டர்மினண்ட்டே போடலை, ஈக்குவல் டு 0 போட்டேன். ஏன்னா இந்த ரோ 1 அண்ட் ரோ 2 ஆர் ஐடென்டிக்கல். 2 ரோ ஐடென்டிக்கல்னால் அது 0ன்றது டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்றதுனால இந்த கிவன் லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நமக்கு அதோட நிறுத்தலை. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னு கேட்டிருக்கான். இதை எப்படி பண்ணணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டால் இங்கே பாருங்கள். இப்போது இங்கே ஒய் ஈக்குவல் டு 0. இங்கே கீழே என்ன இருக்குது? ஒய் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இசட் ப்ளஸ் 1 இந்த 0வெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0. z plus 1 equal to 0 y equal to 0. அப்போ z plus 1 equal to 0னா z minus 1. இது ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. 0 இருக்கதை முடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இனிமேல் 0 இல்லை. ஸோ நம்ம ஒரு 2 இதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். x minus 1 by 3 equal to y minus 1 by -1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது -x plus 1 அதை தான் 1 minus xன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 3y minus 3. ஆனால் நமக்கு தெரியும் y 0 பட் y equal to 0. அப்போ 0 போட்டோன்னா 1 minus x is equal to -3. அப்போ x இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் x ஆகிடும். இந்த -3 இங்கே வந்தால் +3 ஆகிடும். ஸோ x is equal to 4ன்னு வரும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அது x, y, z 4, 0, -1. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.